வணக்கம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஜொமேட்டோ குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. காலையில் வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோம். சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல், இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூரை சார்ந்த ஆன்ஃபின் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஸ்னஸ் டுடேல இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு உறுதி செய்திருக்கிறாங்க. 5438 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் கிடையாது. ஆன்ஃபின் சிங்கப்பூர் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் டுடே செய்தியில். சரஸ்வதி சாரி டிப்போ ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. 25% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுனது 30% லிஸ்ட் ஆகும். ஏன்னா கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 30% கூடுதலாக போய் கொண்டிருந்திருக்கு. 30% கூடுதலாக லிஸ்ட் ஆகும்னு வல்லுநர்கள் கருதி இருக்கிறாங்க. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சிமெண்ட் விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆன்டிக் நிறுவனம் கருதுறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 8லேருந்து. அது ஒரு சீசனல் தாங்க. போன வருடமும் இதே மாதிரி இருந்தது. இப்போ நவம்பர் பாதி வரைக்கும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆன்டிக் சொல்லியிருக்கிறாங்க. சராசரியாக 10லிருந்து 20 ரூபாய் இந்த வாரத்திலிருந்தே கம்பெனிகள் உயர்த்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன்டிக் நிறுவனம். 30 ரூபாய் வரைக்கும் போன ஆண்டு உயர்த்தி இருக்கிறாங்க. நவம்பர் மிட் வரைக்கும் போன ஆண்டு 30 ரூபாய் வரைக்கும் சராசரியாக ஒரு சிமெண்ட் பேக்குடைய விலையை உயர்த்தி இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு நவம்பர் 2023 பிறகு விலையை குறைச்சாங்க. மார்ச் 2024 வரைக்கும் குறைக்கப்பட்டது. அதே போல் அந்த சீசன் மாதிரி இப்போ சிமெண்ட் பேக்ஸுடைய விலை அதிகரிக்கும்னு ஆன்டிக் நிறுவனம் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. என்சிசி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கைடன்ஸில் எந்த மாற்றமும் செய்யலை. ரெவென்யூ கைடன்ஸ் 15% இருக்கும் இந்த நிதியாண்டுன்னு முன்ன சொல்லியிருந்தாங்க. அதை மறுபடியும் உறுதி செய்திருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்க்கு எஸ்எம்சி குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 905 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 6லிருந்து 7 வாரங்கள். அதாவது 12% இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிப்லா கம்பெனிக்கு கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 2% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. பேங்க் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்காக ஒப்புதல், அது சப்சிடி நிறுவனமாக அமைப்பதற்கு ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருந்திருக்கிறாங்க. அந்த ரியாக்ஷனை கூட இருந்திருக்கலாம். இப்போ நொமுரா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்பிஐ ஒப்புதலுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க, வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ரேட்டிங் டார்கெட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு அவங்க நியூட்ரல் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ்லையும் எந்த மாற்றமும் செய்யலாம். 1580, அதாவது 17% கீழே போகும்னு எதிர்பார்க்குறாங்க நொமுரா. இது இண்டஸ் பேங்க் குறித்து அவங்களுடைய கருத்து. வேதாந்தா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 3100 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் ஷேர்ஸை விற்பனை செய்வதன் மூலமாக ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்தாங்க. இந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. 2 நாட்களும் ஆஃபர் ஃபார் சேலை நடத்தினாங்க. ஒரு நாள் ரீட்டைல் கேட்டகரிக்கும் மற்றொரு நாள் நான் ரீட்டைல் கேட்டகரிக்கும் நடத்தினாங்க. ஜூன் மாத இறுதியில் கிட்டத்தட்ட 65% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்கில். அதுக்கப்புறம் அவங்க 3.5% ஸ்டேக்கை 3.2% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு முடிவெடுத்திருந்தாங்க. அதில் டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆஃபர் ஃபார் சேல் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு அவங்க அந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை அவங்க யூஸ் பண்ணலை. அதனால் 6500 கோடி ரூபாய் முன்ன இலக்காக வைத்திருந்தாங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு. அந்த லெவலில் 3100 கோடி ரூபாயிலே அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் இப்போ கடைசியாக விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா 63.6 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.5% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. அந்த ஆஃபர் ஃபார் சேலில் அவங்க அந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா 3.2% ஸ்டேக் வரைக்கும் விற்பனை செய்திருக்க முடியும். ஆனால் அது செய்யலை. 1.5% ஸ்டேக் விற்பனை செய்து 3100 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல்.
பாலிகேப் கம்பெனிக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 8,550. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6,150. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 41% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹைடெக் பைப்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் கிட்ட இருந்து ₹105 கோடி மதிப்பிற்கான ஆர்டர். இது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். ERW ஸ்டீல் பைப் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க ஹைடெக் பைப்ஸ். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் குறித்தான செய்தி நம்ம காலையில் வீடியோவில் நேற்று வீடியோவில் செய்தியாக பார்த்துருந்தோங்க. அவங்க பைபேக் குறித்தான முடிவு ஆகஸ்ட் 22 எடுக்க போகிறதாக. அதற்கான ரியாக்ஷனை இன்றைக்கி பார்க்கும்போது 20% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஜென் டெக்னாலஜிஸ் குறித்து ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். உங்களுக்கு ஒரு காப்புரிமை கிடைச்சிருக்கு இந்தியாவில். மைண்ட் டிடெக்ஷன் சிஸ்டம்கான காப்புரிமை இது. கன்னி வெடிகளை கண்டறியக்கூடிய சிஸ்டம் போல தெரியுதுங்க. டிஃபென்ஸ் செக்டருக்கு பயன்படுத்த முடியும். அதற்கு இந்தியா இப்போ உங்களுக்கு காப்புரிமை வழங்கியுள்ளதாக ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சிட்டி அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட்லேயே முன்ன சொல்லியிருந்தது 3,340, இப்போ ₹3,180 குறைச்சிருக்கிறாங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஸ்சியோடைய விற்பனை போன ஆண்டு நல்லா இருந்தது, இந்த ஆண்டு அவ்வளோவா நல்லா இருக்காதுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சிட்டி. அதுதான் அவங்க டார்கெட் ப்ரைஸை குறைப்பதற்கான முக்கிய காரணம். கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எம்என்ஜி லக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 16 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 4.89%லிருந்து 5.09% உயர்த்தியிருக்கிறாங்க. பிரஸ்டீஜ் குரூப்ஸ் ₹10,000 கோடி முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 பிரஸ்டீஜ் குரூப் ₹10,000 கோடி முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ₹10,000 கோடியில் ₹3,000 கோடி நிலம் வாங்குவதற்கும் ₹7,000 கோடி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் ஒதுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் தென்னிந்தியாவை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அறிமுகம் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் 75% தென்னிந்தியாவில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஏஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. பிரபல இன்வெஸ்டரான சங்கர் சர்மா ஷேர்ஸை வாங்கியிருந்தார். 34,000 ஷேர்ஸ். அதற்கான ரியாக்ஷன் பார்க்கும்போது நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க. 2% லோவர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு ஏஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் செக் பண்ணி பார்க்கும்போது பிஎஸ்சியில் அவங்க இஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இஎஸ்எம் ஸ்டேஜ் 2ல் இருக்கிறாங்க. இந்த இஎஸ்எம் ஏஎஸ்எம்னா என்ன, ஒரு ஸ்டாக் இந்த பட்டியலில் இடம் பிடிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இஎஸ்எம் ஏஎஸ்எம் பட்டியல் குறித்தான வேறொரு டீட்டெயில்ஸ் வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனந்த் ரத்தி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் டுடேலேருந்து. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு அவாய்ட் சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 3,900 பக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் 3,500 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு லார்சன் டியூப்ரோவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு பிரேக் அவுட் ஏற்படுற வரைக்கும் அதில் போக வேண்டாம்னு அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,550, ஸ்டாப் லாஸ் 1,470. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்க்கும் அவங்க அவாய்ட் கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரும் செஷன்ஸில் பிஹெச்இஎல் கீழே போகும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சப்போர்ட் 280 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனந்த் ரத்தி அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பென்னி ஸ்டாக் நேற்றும் இன்றைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மின்ட் பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். நேற்றும் 4% அதிகரித்தது. இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. முக்கிய காரணம் மின் பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கம்பெனியுடைய பேர் இஷான் இன்டர்நேஷனல். அவங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ₹60 கோடி மதிப்பிற்கான ஆர்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். இதுதான் முக்கிய காரணமாக மின்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றும் இந்த பென்னி ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கும் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.